ஏன்னா இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க? என்ன பேச மாட்டியா? டேய், என் பேர் முத்து. முத்துன்னு கூட பிடிக்கலையா? வாடா போடா வரா சொல்லு. தயவு செய்து அண்ணன் மட்டும் கூப்பிடாரா? ஏன்னு அரைஞ்சு பல்ல உடைச்சிருவேன். மறுபடியும் அண்ணன்ட்டு நீ அந்த வார்த்தை சொன்னால என் நெஞ்செல்லாம் வலிக்குதுடா. அண்ணேன்னு சொன்னா நெஞ்சு வலிக்குதா? ஒண்ணுமே புரியலையே. போய் பாப்போம். இந்த பாரு, உன் கவலை என்னன்னு என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். நிஜமா? நிஜமா? அப்புறம் பேச்சு மாற மாட்டிய? சத்தியமா மாற மாட்டேன். சொல்லு, யோசிக்காம சொல்லு. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். எனக்கு காதல் வந்தாலே கவலை வந்துரும். ஆமா, இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நான் அவளுக்கு லெட்டர் கொடுத்தேன். சரி, அதுக்கு பதிலே வரல. உனக்கு பதில் வரணும், அவ்வளவுதானே? ஆளை சொல்லு, நானே வாங்கிட்டு வந்துடுறேன். அது வந்து பயப்படாத, நான் இருக்கேன். பொண்ணு யாரு? நம்ம ஊர் தான். நம்ம ஊர்னா எந்த தெரு? நம்ம தெருவு தான். நம்ம தெருவா? ஆனா அந்த பங்கஜமா? மூளை வீட்டு செம்பமா? இல்ல. இந்த வீடு கதையெல்லாம் போடாத, வீட்டை சொல்லு. உங்க வீடுதான். எங்க வீட்லயா? எங்க வீட்ல நீ லவ் பண்ற மாதிரி. எங்க அப்பா சொல்றியா? ஆமா. வேண்டாம் முத்து, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வெட்டி போட்டுருவாரு. அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கசாப்பு கடை தான் வச்சிருந்தாரு. எனக்கு தெரியும், நீங்களா பணக்காரங்க. நீங்கள மாதிரி ஏழைக்கு காதல ஏத்துக்குவீங்களா? என்ன போய் தப்பா நினைச்சிட்டிய? அந்த மாதிரி வித்தியாசம் எல்லாம் என்கிட்ட கிடையாது. இப்படி எசக்கு பசக்கா போய் லவ் பண்ணிட்டியே. எங்க அக்கா நீ கொடுத்த லெட்டர் வாங்கிட்டாளா? ஆமா. அப்படின்னா இந்த காதலுக்கு நான் உதவி பண்றேன். மச்சான், உடனே முறை கொண்டாடிடுவீங்களே. முத உன் காதல வேப்ப மரத்தடியில சொல்லி இருக்க. அது கசந்துராம கடவுள் தான் காப்பாத்தணும்.
வருது வருது. என்னையா அவங்க சாப்பிட்டாங்களா? தெரியுங்களே. தெரியலையா? கேக்குறது இல்ல? அவங்களை எழுப்பி சாப்பிட சொல்லு. என்ன வேணும்? சாப்பாடு கொண்டு வந்திருக்கம்மா, சாப்பிடுங்க. என்னது? நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். சைவ சாப்பாடு தான்மா. இந்த இடத்துல சைவம் அசைவம்லாம் ஒரே பாத்திரத்துல தானே சமைப்பேன்? ஆமாம்மா. எனக்கு வேண்டாம். அவங்க சாப்பாடு வேண்டான்ட்டாங்க. வீட்டுல பிரெட் இருக்கா? இருக்கு. அத கொடு. மருது, நாளைக்கு புது பாத்திரம் வாங்கி கொடுத்துரு. அதுலயே அவங்க சமைச்சு சாப்பிடட்டும். அம்மா, இதையாவது சாப்பிடுங்கம்மா. என்னது? ரொட்டி. சத்தியமா இது எங்க வீட்டுல செஞ்சது இல்லம்மா, கடையில வாங்கினதுதான். சாப்பிடுங்கம்மா, சாப்பிடு. ஏம்மா, சாப்பிட்டு எத்தனை நாளுமாச்சு? சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? உன் முதலாளி என் வாழ்க்கையை சாப்பிட்டானே, அன்னைக்கு சாப்பிட்டேன். செஞ்சு அடைக்கிறது ஜலக்கு சரியா? கொண்டாங்கம்மா. சமீபத்துல உனக்கு எவனாவது காதல் கடிதம் எழுதினானா? அதுவும் மாட்டு வண்டியில நீ ஸ்கூலுக்கு போறப்ப எரிஞ்சானா? என்னடா என்னென்னமோ சொல்ற? எஸ் ஆர் நோ, இதை தவிர நீ வேற எதுவும் சொல்லக்கூடாது. அவன் எரிஞ்சிருக்கா, அதை எடுத்து நீ ஜப்காத்துல மறைச்சிருக்க. உனக்கு இதெல்லாம் யாரா சொன்னது? வேற யாரு? எந்த முண்டம் எரிஞ்சிச்சோ அந்த முண்டம் தான் சொன்னிச்சு. ஆமா, லவ் லெட்டர் வாங்க தெரியுது இல்ல, பதில் எழுத வேண்டாம். கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சியே இல்லையே. அவனை பார்த்தா எவ்வளவு பாவமா இருக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல தேவதாஸ் ஆவானோ, மஜ்னுவா ஆவானோ, அம்பிகாபதி ஆவானோ, எனக்கு ஒண்ணும் தெரியல. இல்லா, அந்த ஆண் பாவம் இன்னும் சும்மா விடாது. டேய் கல்யாணம், எனக்கு லவ் லெட்டர் எழுத தெரியாதுடா, அதான் பதில் கொடுக்கல. லவ் லெட்டர் எழுத தெரியாதா? இந்த காலத்து பொண்ணா நீ? நீ என்னதான் படிக்கிற? இல்ல உங்க ஸ்கூல்ல என்னதான் சொல்லி கொடுக்கறாங்க? நான் வந்து பேசிக்கிறேன். போனா போகுது. நான் சொல்றேன், நீ எழுதுற, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். டேடி, அது ஸ்கூல் லெட்டரா? இதுல எழுதுனாதான் ராசியா இருக்கும். என் உயிரினும் இனிய. அப்படின்னா நீ தேர மாட்ட. உனக்கெல்லாம் ஒரு காதல். நான் சொல்றத நீ எழுது. என் உயிரினும் இனிய. என்னடா உயிர் கீரன் பேசிட்டு இருக்கீங்க? உயிர் இல்லம்மா, உயிரியல். உயிரியல் படிக்கிறோம். ஜில்லா படிக்குதுமா. அதேனப்பா உயிரியல்? எங்க காலத்துல இந்த படிப்பெல்லாம் இல்லப்பா. சரி படிங்க கேப்போம். நீங்க இதெல்லாம் கேட்க கூடாது. ஜில்லா மாத்திரம் தனியா படிக்கணும். அது என்னப்பா அப்படிப்பட்ட படிப்பு? அது அப்படித்தான் அப்படித்தான். ஜில்லா நீ போய் படிமா. கூப்பிட்டியாக்கா? இப்ப என்னடா பண்றது? நீ அவனுக்கு பதில் லெட்டர் எழுதி கொடுக்கறதுக்குள்ள பல்லெல்லாம் விழுந்து கிழவன் ஆயிடுவான். அது சரி, நீ அவனை லவ் பண்றியா? நிஜமாவே லவ் பண்றியா?
கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு லவ் பண்றியா? அப்புறம் எதுக்கு லட்சம்லாம் நேர்லயே சந்திச்சிட வேண்டியதானே? ஐயோ அச்சோ என்ன அச்சோ, என்னைக்கு இருந்தாலும் சந்திக்க போறவங்க தானே. எனக்கு பயமா இருக்குடா. முதல்ல அப்படித்தான் இருக்கும், அப்புறம் பார்க்கலன்னா தூக்கமே வராது. இந்த பாரு, நான் முத்துவை பார்த்து ஏற்பாடு பண்ணிடுறேன். முதல் சந்திப்புக்கு தயாரா இரு.